ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய 13th வீக், அதாவது 13வது வீக்குக்கான எவிக்ஷன் நாமினேஷன் ஓட்டிங் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அது யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓட்டிங்கோட செகண்ட் டேவான இன்றைக்கி ஃபஸ்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தாங்க இருக்கார். கானா வினோத் வந்து அவர் ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்தாலே, நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தாலே எப்போயுமே ஃபஸ்ட் பொசிஷனில் தான் இருப்பார். அதை தான் இந்த வாரம் பண்ணிகிட்ருக்காரு. 36,800 ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காருங்க. அண்ட் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் இருக்காங்க. 35,467 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓட்டிங் டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 1000 ஓட்டுக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திவ்யா வந்து இந்த வாட்டி இது வரைக்குமே வந்து எப்பயுமே வினோத்தை வந்து பீட் பண்ணதில்லை யாருமே. இந்த வாட்டி திவ்யா வினோத்தை பீட் பண்ணி முன்னாடி வராங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் ஓட்டிங்குடைய தேர்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா பார்வதி தான் இருக்காங்க. 17,533 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பார்வதியுடைய ஓட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவல்லலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆரம்பத்திலே 17,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் பார்த்திங்கன்னா 30,000 கடந்து போயிட்டாங்க. பார்வதி வந்து 17,533 ஓட்டுகள் மட்டுமே வாங்கி 3வது பொசிஷனில் மெயின்டைன் ஆகிறாங்க. அண்ட் 4வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா கம்ருதீன் தான் இருக்கார். 13,798 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ஸோ பார்வதிக்கு இவருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸில் இருக்கார். இனி வர மணி நேரங்களில் பார்வதியை பீட் பண்ணி முன்னாடி, அதாவது 3வது பொசிஷனுக்கு முன்னேறி வருவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஓட்டிங்குடைய 5வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா விக்ரம் இருக்காருங்க. 12,187 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட கம்ருதீனோட ஓட்டுகளோட நெருங்கி தான் வந்துட்டுருக்காருங்க. ஜஸ்ட் கம்ருதீனுக்கும் அவருக்குமே வந்து சில ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இனி வர மணி நேரங்களில் ஈஸியாக அதை பீட் பண்ணி அவருக்கு முன்னேறி வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பிளேயை பொறுத்து தான் இருக்குங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனுக்கு கிட்ட வந்துட்டார். அவர் டேஞ்சரஸ் ஜோன் பக்கத்தில் தான் இருந்தார். ஸோ வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு கூட நம்ம டவுட் படுற அளவுக்கு இருந்தாருங்க. இந்த வாரம் செகண்ட் டேவான அன்றைக்கி 5th பொசிஷனில் மெயின்டைன் ஆகிறாருங்க. அண்ட் 6th பொசிஷனில் பார்த்திங்கன்னா அரோரா மெயின்டைன் ஆகிறாங்க. 11,438 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் அரோராவுடைய ஓட்டிங்லேயும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இந்த வாரம் அரோரா முன்னாடி வராங்களா இல்லை பின்னாடி போகிறாங்களான்னு பார்ப்போம். இன்றைக்கி ஓட்டிங்கோட செகண்ட் டேவான இன்றைக்கி 11,433 ஓட்டுகள் வாங்கி 6வது பொசிஷனில் அரோரா மெயின்டைன் ஆகிறாங்க. அரோராவை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. போன வாரமும் பார்த்திங்கன்னா அரோரா ரொம்பவே சேஃப் ஜோனில் தான் இருந்தாங்க. இந்த வாரம் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஓட்டிங்கோடைய 7வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா சபரி இருக்காங்க. 10,376 ஓட்டுகள் வாங்கியிருக்காருங்க. எல்லாருமே இன்றைக்கி செகண்ட் டேவான இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 1,500 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. ஸோ இனி வர மணி நேரங்களில் ஓட்டுகளோட எண்ணிக்கை மாறுறதை பொறுத்து இவங்க முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். இப்போதைக்கு 7வது பொசிஷனில் சபரி இருக்கார். 8வது பொசிஷனில் சாண்ட்ரா இருக்காங்க. 10,124 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் சாண்ட்ராவும் அப்படி தாங்க. சாண்ட்ராவும் வந்து பெரிய லெவலில் ஒரு ஓட்டிங் முன்னேற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து 8வது பொசிஷனில் இருக்காங்க. நாளைக்கு அவங்களுடைய ஓட்டிங் முன்னேறுதா இல்லை இதே பொசிஷனில் மெயின்டைன் ஆகுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓட்டிங்குடைய லாஸ்ட் பொசிஷனான 9வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா வந்து 7,345 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. போன வாரமே சுபிக்ஷா லாஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க. வெளியே போயிருக்கணும்னு தான் நம்மலாம் நினச்சோம். பட் கனி வெளியே போயிட்டாங்க. ஒருவேளை விஜய் டிவி அவங்கள சேவ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வாரமும் இதே நிலைமை நீடிச்சுன்னா கண்டிப்பாக சுபிக்ஷா வெளியேறுவாங்க. பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.